எஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். போன மீட்டிங்கில நான் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி நான் பிரசன்டேஷன் பண்ணியிருந்தேன். அதில வந்து 1 இயர்க்கான சோசியல் மீடியா கன்டென்ட் டாபிக்ஸ வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணணும், அதுக்குரிய கன்டென்ட்டும் எப்படி ஜென்ரேட் பண்ணணும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பட் போதுமான டைம் இல்லாதனால லைக் எல்லாருக்கும் வந்து ரொம்ப டீட்டெயிலா வந்து என்னால இந்த பிரசன்டேஷன் வந்து கொண்டு போ முடியல. ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல வந்து உங்களுக்கு வந்து அன்னைக்கு நான் என்ன பிரசன்ட் பண்ணேனோ, அகைன் நான் இங்க பிரசன்ட் பண்றேன். பட் கொஞ்சம் டீட்டெயிலா நான் பண்றேன். ஸோ தட் நீங்க அங்க ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, அது வந்து நீங்க வந்து கிளாரிஃபை ஆகும். இது உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து அன்னைக்கு சொன்னது தான். ஏஐ இஸ் ஜஸ்ட் எ பேட், ரிசல்ட் வந்து பால் அந்த மாரி தான். நம்ம தான் வந்து தோனி. நம்ம எப்படி வந்து ஏஐ ப்ராம்ப்ட்ஸ் வந்து ஏஐக்கு எப்படி இன்புட்ஸ் குடுக்குறோம், எப்படி ப்ராம்ப்ட்ஸ் குடுக்குறோமோ, அது பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் இருக்கும். ஜஸ்ட் இந்த ஏஐ டூல் யூஸ் பண்ணி இருக்கிற ப்ராம்ப்ட்ஸ் நீங்க அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி வர்ற ரெஸ்பான்ஸ் எதுவுமே வேலிடேட் பண்ணாம நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ரிசல்ட் அப்படியே கிடைக்காது. ஒரு ப்ராம்ப்ட்டும் வந்து என்ன கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் குடுக்குது, அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற டேட்டாவோட ரிலேட் ஆகுதா இல்லையா? அப்படி ரிலேட் ஆகலன்னா ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா, அங்கேயே அது மாடிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் அது ஒர்க் பண்ணுங்க. ஆல்ரைட். ஸோ நம்ம இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம வந்து சிம்பிள். ஒரு என்ன கைண்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் நம்ம டார்கெட் பண்ண போறோம், டிட்டர்மைன் பண்ண போறோம். அவங்களுக்கு என்ன கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவங்களுடைய பெயின் பாயிண்ட்ஸ் என்னன்னு டீகோட் பண்ண போறோம். இந்த இன்புட்ஸ்லாம் வச்சு தென் வி ஹேவ் லைக் 33 ஃபார்மட்ஸ் ஆஃப் டாபிக் ஃப்ரேமிங்ஸ். அந்த ஃப்ரேமிங்ஸ்லேருந்து நம்ம வந்து கன்டென்ட் டாபிக்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண போறோம். ஸோ இங்கே வந்து ஜென்ரேட் பண்ணுற டாபிக்ஸ் எல்லாமே வந்து ஒரு பேட்டர்ன் மேட்ச் பண்ணியிருக்கும். என்ன கைண்ட் ஆஃப் டாபிக்ஸ் வந்து உங்களுடைய கஸ்டமருக்கு வந்து ரொம்ப ரிலவெண்ட்டாக இருக்கோ, அந்த கைண்ட் ஆஃப் டாபிக்ஸ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ தீஸ் ஆர் தி கைண்ட் ஆஃப் லைக் அந்த கண்டென்ட் ஃபார்மேட்ஸ் நான் சொன்னது. டைரக்ட் இன்ஃபோவா குடுக்கலாம், உங்களோட மைண்ட் செட் ரிலேட்டடா குடுக்கலாம், உங்களுடைய பிஸ்னஸ் பத்தி அவங்களுக்கு என்ன ஒரு மைண்ட் செட் இருக்கு, அந்த மாரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். நீங்க வில் கெட் ஸ்டார்ட்டட். மேபி இந்த வீடியோ பார்த்து சைட் பை சைட் நீங்க அப்படியே பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இந்த URL யூஸ் பண்ணி நீங்க தனியா ட்ரை பண்ணாலும் சரி. உங்களுக்கு இதுல இந்த ப்ராசஸ்ல வந்து எங்கேயாவது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, தாராளமா நீங்க என்னைய ரீச் அவுட் பண்ணலாம். இல்ல நீங்க ஏதாவது வந்து அ பர்ட்டிகுலர் போர்ஷன் வந்து உங்களுக்கு சுத்தமா அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. இது ஒன் டைம் வந்து வேற எப்படி வந்து நம்ம டிஃபரெண்ட்டா பண்ணணும், அது ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னாலும் நீங்க வந்து என்னைய ரீச் அவுட் பண்ணலாம். ஸோ வில் கெட் ஸ்டார்ட்டட். நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ராம்ப்ட் சைட் ஓப்பன் பண்ணுங்க. இந்த ப்ராம்ப்ட் பேட். இந்த லிங்க் வந்து அந்த ப்ரெசன்டேஷன்லேயே இருக்கும். ப்ரெசன்டேஷன் உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் இருக்கும்னு நம்புறேன். ஸோ இதில வந்து பேசிக்கா நம்மளுடைய பிஸ்னஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம வந்து பேஸ் பண்ணணும். நம்ம எல்லாருக்கும் ரிலவெண்ட்டா இருக்கணும்காண்டி அன்னைக்கு யூஸ் பண்ண எக்ஸாம்பிளே வந்து ஒரு ஏசி சர்வீஸ் மெக்கானிக் ஆர் இன்ஸ்டாலேஷன்ஸ் ரிப்பேர் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து கஸ்டம் டீசர்ட் பிரிண்ட் பண்ணுற சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி ஒரு கம்பெனி நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அது ரிலேட்டட் டிஸ்கிரிப்ஷன் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். Service installation, customers like AC service needs or installation service providers targeting to customers in and around rural with minimum of 3 employees. இது வந்து நான் பேசிக் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். என்ன லொக்கேஷனில் நான் டார்கெட் பண்ணுறேன், என்ன கைண்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய கஸ்டமர்ஸ் நீங்கள் டார்கெட் பண்ணும்போது இன்னும் டீட்டெயிலாக வந்து நீங்கள் கொடுங்க. என்ன எக்ஸாக்டாக வந்து என்ன கைண்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க, என்ன ரெவென்யூ ரேஞ்சில் இருக்கணும், எத்தனை பிரான்ச்சஸ் வச்சுருக்கணும், இல்லைனா எந்த கைண்ட் ஆஃப் லொக்கேஷனில் இருக்கிற கஸ்டமர்ஸ் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது நமக்கு வர்ற அவுட்புட்டும் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நம்மளுடைய ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல் வந்து டிஃபைன் பண்ணுது. இதில் வர ரெஸ்பான்ஸ் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ண வேணாம். இதில் இருக்கிற ரெஸ்பான்ஸ் உங்களை ஏதாவது மாடிஃபை பண்ணணும்னா ஃபீல் ஃப்ரீ டு மாடிஃபை. ஜஸ்ட் அக்னாலேஜ் திஸ் ஐசிபின்னு போட்டுட்டு நீங்கள் மாடிஃபை பண்ண வெர்ஷன் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ ஜென்ரேட் பண்ணிட்டே வருது. எந்தெந்த நிச் நம்ம டார்கெட் பண்ணலான்ற லிஸ்ட்டும் இருக்குது. அண்ட் தென் செகண்ட் ப்ராம்ப்ட்.
ஸோ இப்போ இந்த கஸ்டமர்ஸோடைய சைக்காலஜி மெட்ரிக்ஸ் வந்து இது அனலைஸ் பண்ணுது. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், அவங்க என்ன கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வேல்யூ கொடுப்பாங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து லிஸ்ட் பண்ணும். அகைன் இதுவும் வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் இது எல்லா டேட்டா எல்லாமே ஜென்ரேட் பண்ணுறது வந்து பப்ளிக்கில் அவைலபிளாக இருக்கிற இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி தான் ஜென்ரேட் பண்ணுது. இதில் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அது வந்து இதில் வந்து அப்டேட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து அவங்களுடைய ஃபியர்ஸ், பெயின் பாயிண்ட்ஸ், நம்மளுடைய சர்வீஸ் ரிலேட்டடாக அவங்களுக்கு வந்து என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் நீட்ஸ் இருக்குது, எப்படியெல்லாம் சர்வீஸ் வாங்கணும் அவங்க ஆசைப்பட்றாங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வரும். பேசிக்காக நான் இப்போ பண்ணுறது என்னென்னா, இந்த ப்ராம்ப்ட் பேடில் இருக்கிற ப்ராம்ப்ட்ஸ் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக காப்பி பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட்டுக்கு மட்டும் நான் வந்து என்னுடைய பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட்டில் வந்து நீ ஒரு சோசியல் மீடியா கண்டென்ட் மார்க்கெட்டராக இருக்க, அது வந்து நீ அக்னாலேஜ் பண்ணுன்னு நம்ம வந்து சொல்கிறோம். அண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ChatGPTயில் வந்து நம்ம எல்லா ப்ராம்ப்ட்ஸும் வந்து ஒரே ப்ராம்ப்டாக கொடுக்காம, இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட்டும் ஒன்றா அக்னாலேஜ் பண்ணி நம்ம ப்ரொசீட் பண்ணோம்னா அதோடைய ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த 33 ஃபார்மட்ஸும் இதை அக்னாலேஜ் பண்ணிடுச்சு. இப்போ இது வந்து நெக்ஸ்ட்டு கண்டென்ட் ஜென்ரேஷன்ஸ் வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அவங்களுக்கு இருக்கிற பெயின் பாயிண்ட்ஸ் என்ன, அவங்களுடைய மைண்ட் செட் என்ன இருக்குது, அவங்க எது நம்புகிறாங்க, ஸோ இந்த ரிலேட்டட் திங்ஸ் எல்லாமே வந்து இது டாபிக்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டே வருது. ஸோ இங்கே இருக்கிறது வந்து டைட்டிலு, அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு ப்ரீஃப் கொடுத்துருக்கு. ஒரு ப்ராப்ளத்துக்கும் வந்து அது ஜென்ரேட் பண்ணுது. இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு என்ன, இந்த மாதிரி அந்த ஸோ இதில் நம்ம ஏதாவது ஒரு டாப்பிக்கை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ டைட்டில் நம்ம ஜென்ரேட் பண்ணியாச்சு. இப்போ ஜென்ரேட் பண்ண டைட்டிலுக்கு வந்து நம்ம வந்து கண்டென்ட் ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனில் நம்ம என்ன டாபிக் கொடுக்குறோமோ அது பேஸ் பண்ணி என்டையர் கண்டென்ட்டே வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இந்த அப்ளிகேஷன் ஜெமினி ஏஐ ஏபிஐ யூஸ் பண்ணுது. அது ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு டோக்கன் எடுக்கணும். ஸோ இங்கே வந்து கூகுள் ஏஐ ஸ்டூடியோ இருக்கும், செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே இருக்குது. ஜஸ்ட் இந்த கூகுள் ஏஐ ஸ்டூடியோ போயிட்டு இங்கே கிரியேட் ஏபிஐ கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிரியேட்னு கிளிக் பண்ணிவிட்டு அதோட நேமும் ஒரு டிஃபால்ட் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு கீ ஜென்ரேட் பண்ணணும். அது ஜஸ்ட்டு நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் இப்போ வந்து நம்ம என்ன கைண்ட் ஆஃப் டாபிக்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறோமோ அது காப்பி பண்ணி பேஸ்ட் கோ. ஸோ இந்த டைட்டில் பேஸ் பண்ணி இப்போ இதுக்கு வந்து ஃபுல் கண்டென்ட்டே வந்து ஜென்ரேட் பண்ணிடுச்சு. நீங்கள் சேம் டாபிக் வந்து நீங்கள் ChatGPTலே வச்சு அதே சேட்லேயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது இன்னும் ரிலவெண்ட்டான கண்டென்ட்ஸ் கூட கொடுக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதில் இருக்க கண்டென்ட்ஸ் நீங்கள் ஏதாவது இதில் அப்டேட் பண்ணணும்னா இங்கே இருக்க டைட்டில், சப்டைட்டில் எல்லாமே வந்து எடிட்டபிள் தான். கண்டென்ட்ஸ் அது எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணிடலாம். இதிலே வந்து நிறைய டெம்ப்ளேட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. மோஸ்ட்லி எல்லாமே வந்து பேக்ரவுண்டை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து எங்கள் டிசைன்ஸ் மாற்றணும், கலர்ஸ் மாற்றணும், எதுனாலும் நீங்கள் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கஸ்டம் கலர் வேணும்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் டிசைன் வேணும்னா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ், ஒரு நல்ல நீட்டாக இருக்க ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் டைம் பீயிங் நான் வந்து இந்த இமேஜ் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இது பேஸ் பண்ணி
இந்த பேக்ரவுண்டில் வச்சு நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் தீமில் வந்து நமக்கு வந்து கண்டென்ட் ஃபுல்லாகவே ஜென்ரேட் பண்ணும். ஸோ ஒன்ஸ் கண்டென்ட் ஜென்ரேட் ஆகிடுச்சு, இது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரிவ்யூவில் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இங்கே எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிடும். ஸோ இதுதான் இந்த பிபிடிலையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒரு ப்ராம்ப்ட் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம், என்ன ப்ராம்ப்ட்டு, அது எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்கும். கரசுல் ஜென்ரேட்டர் யூஆர்எல் இருக்கும். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நான் எந்த ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாலும் நான் வந்து இந்த ஜிஎஸ்எஸ்டி ஃப்ரேம் ஒர்க்குன்னு நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ எந்த ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து அதோடைய கோல் என்ன, எதுக்காண்டி இந்த ஒர்க் பண்ண போகிறோம், என்ன கைண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காண்டி பண்ண போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டிக்கு வந்து நம்ம லீட் ஜென்ரேஷன்ஸ்காண்டி பண்ணுறோமா, இல்லாட்டி பிராண்ட் அவேர்னஸாக, இல்லைனா சேல்ஸ் ஆக்டிவிட்டீஸ்காண்டி பண்ணுறோமோ, அந்த கோல் வந்து நீங்கள் கிளியராக செட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ப்ராம்ப்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது தான் நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ். அது யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டென்ட் வந்து டாபிக்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இந்த டாபிக்ஸ் வந்து நம்ம அகெயின் வந்து கெரோசல் ஜென்ரேட்டர் மாதிரி டூலில் கொடுத்து, இல்லாட்டி வேறு ஏதாவது டூலில் கொடுத்து அது எப்படி வந்து கண்டென்ட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம், இல்லை நம்மளுடைய ஓன் இன்புட்ஸ் வச்சு நம்ம எப்படி பண்ண போகிறோம், அதுக்கான சிஸ்டம் வந்து நீங்கள் கிளியராக டிஃபைன் பண்ணுங்கள். ஒன்ஸ் இதெல்லாம் டிஃபைன் பண்ண அப்புறம் இது கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் ஆகணும்னா அதுக்கான ஒரு டீம் இருக்கணும். இல்லைனா வந்து நீங்களே வந்து சோலோவாக பண்ண போகிறோம், உங்கள் டீம்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டிங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஒரு 2 hours இதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் லைக் நீங்கள் மேபி யூ கெட் ஸ்டார்டட் வித் ஒரு 90 days கண்டென்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணுங்கள். எந்த டே என்ன டைப் ஆஃப் கண்டென்ட் போக போகுது அது எல்லாமே ஜென்ரேட் பண்ணிவிட்டு எல்லா சோஷியல் மீடியாஸ்லேயும் வந்து ஸ்கெடியூல் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து 1 வீக்கான போஸ்ட் வந்து ஸ்கெடியூல் பண்ணிட்டே வந்துடலாம். ஓகே, இதில் வந்து நீங்கள் என்ன கைண்ட் ஆஃப் போஸ்ட் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் ஆகுது, என்ன கைண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ் கொடுக்குது, அதுவும் வீக்லி ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணுங்கள். வாட் கெட்ஸ் ரிவ்யூட் கெட் இம்ப்ரூவ்ட். ஸோ நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும். எந்த ஒரு போஸ்ட்டும் எந்த ஒரு என்கேஜ்மெண்ட் ஸ்டார்டிங்லேருந்து வராது. அட்லீஸ்ட் ஒரு 2 months 3 months கழிச்சு தான் நம்ம ஏதோ போஸ்ட் பண்ணுறோன்னு மற்றவங்க வந்து ரெகனைஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 4th monthலேருந்து மேபி ஏதாவது என்கேஜ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்ன கைண்ட் ஆஃப் போஸ்ட் நல்லா ரீச் இருக்குது, எதுக்கு ரீச்சே வரமாட்டேங்குது, அது எல்லாமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அது ரிலேட்டடான எந்த போஸ்ட் ரீச் இருக்கோ அது ரிலேட்டடான டாபிக்ஸில் வந்து நிறைய கண்டென்ட் வந்து போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இது டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆன கண்டென்ட் நம்ம அப்படியே வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஏதாவது ஒரு பார்ட் மட்டும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போஸ்ட்டாக போடலாம். இல்லைனா எல்லாமே இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த கெரோசல் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் நீங்கள் வந்து போஸ்ட்டாக போடலாம். இல்லை வேறு ஏதாவது ஃபார்மேட்டில் இந்த கண்டென்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஒன் திங், நம்ம வந்து இன்பெர்ஃபெக்டாக பண்ணிடுவோம்னு நினச்சி எதுவுமே பண்ணாமல் இருக்கிறத விட ஏதோ ஒரு பண்ணி நம்ம இன்பெர்ஃபெக்டாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் அது வந்து டெஃபினட்டாக பெர்ஃபெக்டாக மாறும். எதுவுமே பண்ணாமல் இருக்கிறத விட இன்பெர்ஃபெக்டாக ஏதோ பண்ணுறது வந்து நம்மளை எங்கேயாவது கூட்டிகிட்டு போகும். ஸோ இன்பெர்ஃபெக்ஷன்ஸ்னு நினச்சிட்டு எதுவுமே ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. அட்லீஸ்ட் ஸ்டார்ட் டூயிங் சம்திங். 2026 வந்து ஏஐ இஸ் லைக் பயங்கரமாக டிராஸ்டிக் க்ரோத்தில் இருக்குது. இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட பிஸ்னஸ் க்ரோத்துக்கு வந்து எப்படி இது வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட். இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஃபர்தர் ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் ஆர் கொஸ்டின்ஸ் இருக்குன்னா தாராளமாக என்னை ரீச் அவுட் பண்ணுங்கள். ஐ எம் ஹாப்பி டு ஹெல்ப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.